என் பையனை கடத்தும் போது நான் பார்க்கல. எனக்கு கதவு தாப்பால் போட்டு என்ன வந்து தட்டினாங்க. எது இருந்தாலும் காலையில் வந்து பேசிக்கங்கப்பான்னு சொல்லிட்டோம். போனாங்க, மேலே பையன் படுத்துருந்தான், அங்கேருந்து கூட்டு போனாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க அம்மா பயந்து கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க மாடி ஏறி போகும்போது மாடியில் அந்த சின்ன பையன் இருந்திருக்கிறான். அந்த சின்ன பையனை தேடி போயிருக்காங்க. எல்லாமே சட்ட விரோதமாக நடக்கும். ஏன் நள்ளிரவில் தேடி போனாங்க? அதுவும் ஒரு ஏடிஜிபோட பேக்ரவுண்டோட ஜீப்போட போறாங்க, அடியாளுங்களோட போறாங்க, வக்கீலோட போறாங்கன்னு போது அப்போ அவங்க நோக்கமே தப்பா இல்ல இருக்குது. சம்பந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிறாங்கன்னா அவங்களை கூட்டு போய் பேசி சமாதானப்படுத்தி எதுவும் நடத்த வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த பையனை கூட்டு போய் என்ன பண்ண முடியும்? மிரட்டுறதுக்கு இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு அடி அடிச்சா அவங்க நல்ல வேலை உடனடியா 100க்கு கால் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவனுக்கு 17 வயசு இல்ல 18 வயசு. ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் எல்லாம் களத்துல பிடிச்சி இல்லங்க ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, பிரச்சனை அதுவா? 18 வயசு பண்ண கட்டினா தப்பு இல்லையா? சரி, இப்ப அவங்கள தூக்கிட்டு போகாம அந்த பொண்ணு மாப்பிள்ள இருந்திருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிருந்தா கொண்டிருப்பாங்க. ஆணவ கொலை. இன்னும் ஓப்பனா சொல்றேன், தலித் இளைஞர்கள் தான் அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. தலித்துன்னு பிரிச்சு சொல்றது தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். அவனுக்கு நண்பர்கள் தனுசுங்கிற பையன் இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க தான் மச்சி இங்க இருந்தா உன்னை வந்து ஏதாவது செஞ்சிருவாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போ, அவங்க தான் கூட இருந்து அவனை காப்பாத்தி தப்பிச்சு அனுப்பி வச்சது. ஊடகத்துல வந்து பெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் நடத்துறாரு. அதுல வந்து இந்த பிரச்சனை தொடர்பா அறிக்கை விட்ட ஒரே ஆள் வந்து எடப்பாடியார் தான். அவர் மட்டும்தான் இந்த அடக்குமுறையை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு. எடப்பாடி தலித் விரோதி என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா அவர் எம்எல்ஏ இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த அருந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போனாருங்கிறதுக்காக கூப்பிட்டு அடிச்சாரா இல்லையா? அந்த வீடியோ இருக்குதா இல்லையா? பெத்த பையன் முன்னாடி தகப்பனை வந்து அடிச்சு அவமானப்படுத்தின ஆளு தானே அவர். வந்து சாதி ஒழிப்பு போராளியா? கோகுல்ராஜ் பொண்ணு நம்ம சாதி, பையன் வேற சாதி. இந்த ஒரு காரணத்துக்காக அவங்களை கொண்டாடல, அரசு தலையிடல, கைது செய்யல, அவருக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. விஷ்ணுபிரியான்னு ஒரு டிஎஸ்பி இருந்தாங்க, அவங்களுக்கு வேலை செய்ய விடல, தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. அதுக்கு யாரு காரணம்? எடப்பாடி ஆட்சி காலத்துல பொள்ளாச்சி விவகாரம் நடந்தது, நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி இவரை வந்து மீட்பர் மாரி இவரு தான் தலித்துக்கு பாதுகாப்பு மாரி பேசுறது எப்படி வாய் வருது? அரக்கோணத்துல ஒரு தலித் வந்து அடித்து கொல்லப்படுற வன்னியர்களா திரும்ப குரல் கொடுக்குறார் பூவை ஜெகன்மூர்த்தி. அது சாதிய கொலை இல்ல, அது தனிநபர் முரண்பாடுங்கிற, அது மணல் கடத்தல் விவகாரத்துல. அப்ப நீ யார் பக்கம் நின்னீங்க? இந்தியா இந்து நாடாக ஆகுது என்றால் அதுக்கு உயிரை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டும்னு சொன்னவர் அம்பேத்கர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உயிரை கொடுத்து அவங்களை ஆட்சியை கொண்டு வர வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி தலித் அரசியல்வாதி, தலித் போராளி, அம்பேத்கர் சொல்ல முடியும்? வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் மதன் அறிவழகன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். திருவள்ளூர் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு. இந்த வழக்குல வந்து ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்தது. இதுல வந்து முன்ஜாமீன் வாங்குறதுக்காக நீதிமன்றம் போன நிலைமையில இவங்க 2 பேரையும் வந்து நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்குது. அதில் ஏடிஜிபியை வந்து உடனே கைது செய்யணும் அப்படின்னு வந்து உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவர் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து மக்கள் பிரதிநிதியா இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து விசாரணைக்கு வந்து பொறுப்போட வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துல உங்க பேர் ஈடுபடக்கூடாது அப்படின்ற கண்டனங்களையும் வந்து இவர் எம்எல்ஏக்கு வந்து நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சாதாரண காதல் விவகாரம். தனுஷ் அப்படிங்கிற ஒரு பையனுக்கும் விஜயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம்ல காதல்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தெளிவாக சொல்றாங்க, அந்த பையன் தேனி மாவட்டத்துக்கு போகும்போது விளையாட்டு தொடர்பாக ஒரு இதுல கலந்து விளையாட்டு போட்டியாக போயிருக்காரு. அப்போ போகும்போது அறிமுகமாயிருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. அந்த நட்பு அது காதலாக மாறி இருக்குது. அவங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க. பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை. பொண்ணு வீட்டில் பணக்காரங்க, அவங்க வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க, 500 கோடி 600 கோடி சொத்து உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க ஒத்துக்கலை அப்படின்றதுனால அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேறி அந்த பையனை பார்க்க வந்திருக்குது. அந்த பையன் சுயமரியாதை திருமணமும் செய்து கொண்டு அதுக்கப்புறம் கோயிலே வச்சு திருமணம் செஞ்சு 2 தடவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா. இவங்க 2 பேரும் மேஜர். பையனுக்கு 23 வயசு, பொண்ணுக்கு வந்து 20 வயசு. அவங்க மேஜர். அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது நிற்காது. அவங்க வழக்கமா பெற்றோர்கள் இந்த மாதிரி யாராவது ஒரு தரப்பு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டான், காணாமல் போயிட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ தான் காவல்துறை லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இங்கே லீகலாக நீங்கள் எந்த வகையிலும் முயற்சி பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லீகலாக முயற்சி பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து என்ன அப்படின்னா, அந்த பையன் திருவள்ளூர் சேர்ந்தவன் அப்படின்னு உடனே அவங்க ஒரு நெட்வொர்க் ஒன்று பார்க்குறாங்க. மகேஸ்வரி அப்படின்னு சொல்லி முன்னாள் போலீஸ், அவங்க ரிட்டையர்டு, அவங்ககிட்ட வந்து தொடர்புக்கு வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் அந்த ஏடிஜிபி ஜெயராமன்ட்டையும் புரட்சி பாரத தலைவர் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தகவல் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக செயல்பாட்டில் இறங்குறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகேஸ்வரி. அவங்க தான் களத்தில் போகிறாங்க. வண்டி யாருடைய வண்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏடிஜிபியுடைய வாகனம். சரி, இது ஏன் ஏடிஜிபிங்கிறது ஒரு உயர் பதவியில் உள்ள ஒரு நபர். மொத்தமே தமிழ்நாட்டில் 12 போஸ்டிங் தான் அது இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மண்டலத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஏன் காரை கொடுத்து விட்டுருந்தார்?
நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போயிருந்தது அப்படின்னா ஸ்டேஷன் போலீஸ் போயிருப்பாங்க. ஓகே. ஒரு எஸ்ஐயும் 2 கான்ஸ்டபிளும் போயிருப்பாங்க, அல்லது ஏட்டு போயிருப்பாங்க. அவங்க வண்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அதுல எப்படி ரிட்டையர் ஆன போலீஸ்காரங்க மகேஸ்வரி வர முடியாது, அந்த பேரண்ட்ஸ் அப்பா வர முடியாது. அப்போ இங்கதான் எல்லாமே இல்லீகலா வருது, எல்லாமே சட்டவிரோதமா வருது. இல்லீகலா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு போலீஸுங்கிற தோரணையில போய் இது பண்ணணும். அப்போ அதுக்கு போலீஸ் வண்டி வேணும்ல, போலீஸ் வண்டியை நான் தரேன், அது ஏடிஜிபி காரை கொடுத்து விடுறாரு. மேற்கொண்டு ஆட்கள் வேணும் இல்லையா, அது சரத் அப்படின்னு சொல்லி அட்வொகேட், அவர் சரத்குமார். அவர் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு புரட்சி பாரதம் கட்சியோட சேர்ந்தவர், பூவை ஜெகன்மூர்த்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்ப இவங்கெல்லாம் போய் வீட்டுல போய் மிரட்டுறாங்க. நள்ளிரவுல பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க அம்மா பயந்து கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறாங்க. இவங்க மாடி ஏறி போகும்போது மாடியில அந்த சின்ன பையன் இருந்திருக்கிறான், அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, தேடி வீட்டுக்கு வராங்க. ஆமா, பொண்ணு மாப்பிள்ளைய தெரியும், லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்னு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க. தெரியும் அவங்களுக்கு பொண்ணுடைய பேக்ரவுண்டு, உங்க குடும்ப பின்னணி, அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த பொண்ணு சொல்லியிருப்பாள்ல, எங்க அம்மா அப்பாலாம் விட மாட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு இவங்க வந்துட்டாங்க. வீட்டுல இருந்து சின்ன பையனை திட்டி போயிருக்கிறாங்க, 17 வயசு பையன். இப்ப இன்னைக்கு என்ன விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவனுக்கு 17 வயசு இல்ல 18 வயசு. ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் எல்லாம் களத்துல குதிச்சு, இல்லங்க ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, இப்ப பிரச்சனை அதுவா? 18 வயசு பையன் தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? ஆளை கடத்திட்டு போயிருக்கிற, அதான குற்றச்சாட்டு. அவனுக்கு 18 வயசா 17 வயசு, அதாவது பிரச்சனை. ஆள் கடத்திட்டு போயிருக்கிற. சரி, இப்ப அவங்கள தூக்கிட்டு போகாம அந்த பொண்ணு மாப்பிள்ள இருந்திருந்தாங்க, அவங்கள தூக்கிட்டு போயிருந்தா, அவங்கள தூக்கிட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? கொண்டிருப்பாங்க. ஆணவ கொலை. அவங்க வர மாத்திருந்தா அது அங்கேயே வந்து அங்கேயே கூட தாக்குதல் நடந்திருக்கலாம்ல. மகேஸ்வரி ஒரு ஹோட்டல்ல இவரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் போயிருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவும் கூட போயிருக்கிறாங்க. வனராஜா அவங்க அப்பா அவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த ஆட்கள் இவங்களும் போயிருக்கிறாங்க. மீட்டிங் நடந்திருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குது. இது இல்லாம இவங்க அந்த பையனை கடத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசினாங்க இல்லையா, அந்த இது எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஏடிஜிபியோட இவங்க பேசினது எல்லாரோடையும் மகேஸ்வரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணி. அது இல்லாம பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியும் பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அவர் சம்பந்தம் இல்ல, திமுக அரசு பழி வாங்குது, இதான சொல்றாங்க. திமுக அரசு பழி வாங்குது, தலித் தலைவர்ங்கிறதால பழி வாங்குது, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. இங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது? இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அவர் என்ன சொல்றாங்க, நீ கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு எம்எல்ஏ ஆயிருக்கேன்னு கேட்கிறாரு. இதுல உனக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்றாரு, விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. யாரு? நீதிபதி வேல்முருகன் சொல்றாரு. அது என்ன சொல்றாரு, உன்னை விசாரணைக்கு வராங்க, காவல்துறை வருது, நீ என்ன செஞ்சிருக்க முடியும்? உங்களுடைய அலுவலகத்துல உட்கார வச்சு, உங்க அலுவலகம் இருக்குல்ல, உட்கார வச்சு என்ன சார் என்ன பிரச்சனை சொல்லுங்க கேட்டா நீ தகவல் சொல்ல போற. அதுக்கு மேற்கொண்டு கைது பண்றதா வேண்டாமான்றது அது அதுக்கப்புறம் இல்லையா, முகாந்திரம் இருக்குதா இல்லையான்னு அதுக்கப்புறம் சொல்ல போறாங்க. தனுஷோட அம்மா அவங்க இப்ப பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவரு நாங்கள் இதில் பார்க்கவே இல்லை, அவர் பேரே இதில் அடிப்படல, ஏன் இன்னைக்கு அவரை தொடர்பு பற்றி பேசுகிறாங்க? நான் வந்து என் பையனை காணன்னு ஒரு ஆதங்கத்தில் இருந்தால் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவரை காரில் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த இதில் வந்து உடனே அந்த பரபரப்பில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சம்பந்திங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவங்க விட்டுட்டாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன். ஆனால் போலீஸ் மறுபடியும் அதை இன்சஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி அது எதுக்கு தொடர்பு படுத்துறாங்கன்றது தெரியல, அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க தெளிவாக ஸ்டேட்மெண்ட் தராங்க. இல்லைங்க, வீட்டில் வந்து கடத்திட்டு போகிறாங்க, இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் வீட்டில் இருந்தீங்க. இதுவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு தெரியலை, அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு 100க்கு ஃபோன் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணதுனால தானே அவங்கள விட்டுட்டு போனாங்க. அது லீகலாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூட்டு போயிருந்தா விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதில் ஒரு தவறு நடக்குதுல்ல, ஏதோ தவறு நடக்குது. போலீஸ் எப்படி ஒரு சின்ன பையனை அது தொடர்புல ஒரு பையனை கூட்டு போகணும் நைட்டில்? இல்லைங்க, கூட்டு தெரியாமல் கூட கூட்டு போகலாம், மிரட்டுறதுக்காக கூட்டு போகலாம், காசு வாங்கிட்டு கூட கூட்டு போகலாம். போலீஸ்காரங்க எல்லாரும் யோக்கியன்னு நான் சொல்ல மாட்டேன், அதில் தவறு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, அப்படி கூட நடந்திருக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஆள் கடத்தல் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. சட்டவிரோதமாக நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அடியாள்களை கூட்டு வந்து தூக்கிட்டு போனாங்களா இல்லையா? தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றீங்க, உங்க சம்பந்தின்றீங்க. சம்பந்தினா நீங்க சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? எங்க முறை தாங்க, மாமனார் மாமியாருங்கிறதுல முறை தாங்க. அவங்க தானே வெட்டி கொள்றாங்க. ஸோ அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கையில கிடைச்சிருந்தா வெட்டி கொண்டிருப்பாங்கல்ல. அப்ப இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, இடம் பெரிய இடம், லோக்கல்ல செல்வாக்கு உள்ள ஆளு, ஆள் பலம் உள்ள ஆளு, மிரட்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பயப்படுறாங்க. இன்னொன்று, சரி எப்படியோ தப்பிச்சாச்சு, போலீஸ் கேஸ் ஆச்சு, 4 பேருடைய கவனம் வந்துருச்சு, இப்போ பாதுகாப்பு அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கலாம், இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம், சுமூகமாக போயிடலாம். எங்களுக்கு எந்த பணமும் கிடையாது, பலமும் கிடையாது, எங்களால் சண்டை போட. ஆமா, அதுதான் உண்மை. தப்பு நடந்துச்சு, நாங்கள் போறோம்.
அந்த வார்த்தை தான் உண்மை. சரி, இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருங்க, பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு பலசாலி, அவங்க பயப்படுறாங்க. ஊடகம் என்ன செய்யணும்? யார் பக்கம் நிற்கணும்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும், அவனுக்கு நியாயம் கிடைக்க பேசணும். சரி, காவல்துறை என்ன செய்யணும்? அவன் வாபஸ் வாங்கிட்டு விட்டு போயிடணுமா? அப்போ முடியாது, அங்க கிரைம் நடந்திருக்கு, கிரைம் நடந்திருக்குது. அது ஏடிஜிபி இன்வால்வ் ஆயிருக்காரு, ஏடிஜிபி இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. நீதிமன்றம் அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்லியிருக்குது. எம்எல்ஏ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, கண்டிச்சிருக்குது இல்லையா? கூட போனவங்களாம் எம்எல்ஏட ஆட்கள் அப்படின்றது ஐடென்டிட்டி ஆயிருக்குது. மகேஸ்வரின் முன்னாள் போலீஸ் வந்து அதில் தலையிட்டுக்கிறாங்க. இவங்க எல்லாம் சந்திச்ச வீடியோ ஃபுட்டேஜ் கையில் கிடச்சிருக்குது, ஃபோன் ரெக்கார்டு கையில் கிடச்சிருக்குது. அப்படின்னும் போது அவங்க நடவடிக்கை இருக்குமா கூடாதா? நீதிமன்ற நடவடிக்கை இதில் விசாரிக்க சொல்றது இல்லை. ஏடிஜிபியை வந்து ஜெயராமனை விசாரித்து அனுப்பிட்டாங்க, மறுபடியும் கூட்டம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க எழுதி வாங்கிட்டு. இப்போ இவரையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, அவரை கைதெல்லாம் பண்ணலை. அந்த பையனோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சம்மந்தி, அவங்க வந்து நாங்கள் வந்து சுமூகமாக போயிடுவோம், நாளை பின்ன மூஞ்சில் முழிக்கணும், அதனால் எங்களுக்கு பகை இல்லை, இது குடும்ப பிரச்சனை, இதை விட்டுருங்க, கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காவல்துறைக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அரசுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, அதுலேருந்து அவங்க பார்ப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால ஒரு கேஸ் போட்டுட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை இல்லையா? நீதிமன்றமும் சொல்லுது. அப்போது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதில் உண்மையிலே குற்றம் நடந்திருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா பேசியிருக்கிறாங்க. வனராஜா அவர் பேசியிருக்கிறாரு, அவங்க அம்மாவும் பேசியிருக்கிறாங்க. நான் வந்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, ஓடி போயிட்டீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், நான் ஒரு ரிசப்ஷன் வச்சு சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது இல்லையா? அந்த பொண்ணே வந்து சொல்லுது. ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறவங்க பொறுமையாக தானே இருப்பாங்க. பொண்ணு தொடர்பில் இருக்குது, ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு கான்டாக்டில் இருக்கிறோம். சரி, நம்பிக்கை வரும்போது வரட்டும் விட்டுற வேண்டியது தானே? ஏன் நள்ளிரவில் தேடி போனாங்க? அப்போ நள்ளிரவில் தேடி போகிறாங்க அப்படின்னாலே ஏடிஜிபியோட பேக்ரவுண்டோட ஜீப்போட போலீஸோட போகிறாங்க, அடியாளுங்களோட போகிறாங்க, வக்கீலோட போகிறாங்கன்னும் போது அப்போ அவங்களோட நோக்கமே தப்பா இல்லை இருக்குது. கையில் சிக்கியிருந்தா கொண்டிருப்பாங்களே. அப்போ அந்த தம்பதிகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் த்ரெட் இருக்கதான் செய்யுது. ஆமாம், இன்னும் ஆபத்து இருக்குது. அப்போ அந்த போலீஸோட நடவடிக்கை இவங்க வாபஸ் வாங்கினாலும் அது மீதான போலீஸோட நடவடிக்கைன்றது தொடரணும், நீதிமன்றத்தை நடவடிக்கை தொடரணும், அரசு அதில் முனைப்பு காட்டணும். ஏன்னா இது ஆபத்து. நள்ளிரவுல போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லீகலா கூட்டு போயிருக்காங்க. ஆமா, ஒரு சின்ன பையனை எதுக்கு நீ அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க? மிரட்டுறதுக்கு தானே. பரவாயில்ல, தம்பியை தூக்கிட்டு போய் என்ன அந்த பையனால அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிறாங்கன்னா அவங்கள கூட்டு போய் பேசி சமாதம் பத்தி எதுவும் நடத்த வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த பையனை கூட்டு போய் என்ன பண்ண முடியும்? மிரட்டுறதுக்கு இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு அடி அடிச்சா அவங்க நல்ல வேலை உடனடியாக 100க்கு கால் பண்ணிட்டாங்க. அது ஏதோ நல்ல போலீஸ்காரங்க கையில கிடைச்சிருக்குது, உடனடியா ஒரு நல்ல அதிகாரி அதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அந்த பையன் என்ன ஆயிருப்பான்? ஓகே. இப்போ இது தொடர்பாக வந்து ரெட்ஃபிளிக்ஸ் ஊடகத்தில் வந்து ஒரு ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் நடத்துறாரு. அதில் வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக இப்படி தலித்துகளுக்கு எதிரான ஒடுக்குமுறை வந்து நிகழ்ந்துட்டு வருது. இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த அநீதியை கண்டுவச்சு அறிக்கை விட்ட ஒரே ஆள் வந்து எடப்பாடியார் தான். அவர் மட்டும்தான் இந்த அடக்குமுறையை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு. திருமாவை கூட இதுக்கு அறிக்கை கொடுக்க மாட்டாரு. கேட்டால் நான் மட்டும்தான் தலித் விஷயம் பேசணுமா, வேற யாரும் பேச மாட்டாங்களான்னு சொல்லுவார். எல்லாருமே நீங்கள் மௌனம் காக்குறாங்க, எடப்பாடியார் மட்டும்தான் இதுக்கு வந்து நியாயத்துக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் எடப்பாடிக்கு இதில் ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, முதல்ல எடப்பாடி அவர் மீது விசாரணைக்குன்னு காவல்துறை போன உடனே அறிக்கை கொடுத்துட்டார், ரொம்ப ஃபாஸ்ட்டு. சரி, இந்த விசாரித்த பிறகு கோர்ட்டு கொண்டு போனாங்கல்ல, அப்புறம் என்ன சொன்னார்? எதுவும் பேசலை. இன்னைக்கு அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்போ ஏதாவது சொல்றாரா? இப்போ எதுவும் பேசல. ஏன் பேசல? இன்னொன்னு, எடப்பாடி யோக்கியமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எடப்பாடி அதிமுக மீனிங் வந்து எடப்பாடி வந்து தலித்துக்கு ஒரு பிரச்சனை வந்து நிப்பாருன்றத அவங்க சொல்ல வராங்க, அப்படி சொல்ல முயற்சி பண்றாங்க. பாரு, ஒரு தலித் பாதிக்கப்படும் போது எடப்பாடி மட்டும்தான் ஓடி வராரு அப்படின்றாரு. அப்படி இல்லை, எடப்பாடி தலித் விரோதி என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, அவர் எம்எல்ஏ இருக்கும்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த அருந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போனாருங்கிறதுக்காக கூப்பிட்டு அடிச்சாரா இல்லையா? அந்த வீடியோ இருக்குதா இல்லையா? நீ பாத்திருக்கீங்க? நக்கீரன்ல போட்டுருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சுத்தி அவங்க வீட்டை சுத்தி உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தா சொல்லுவாங்க, அந்த ஆள் ஒரு சாதி வெறியன்னு சொல்லுவாங்க. அவரு சொல்றாரு, என் பையனுக்கு உடம்பு முடியலங்க, அதனாலதாங்க அவசரமா போறதுக்காக வண்டி எடுத்து பையன் இருக்கான் பாக்குறான் அப்படின்லாம் பேசியிருக்காரு. பெத்த பையன் முன்னாடி தகப்பனை வந்து அடிச்சு அவமானப்படுத்தின ஆளு தானே அவர். வந்து சாதி ஒழிப்பு போராளியா? இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலம் தான் இருக்கிறதுல சாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாமே நிறைய நடந்திருக்குது. வாச்சாத்தி சம்பவம் எப்படி நடந்துச்சு? வாச்சாத்தி வன்கொடுமை எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 26 வருஷமா கேஸ் நடந்து தீர்ப்பு வந்தது இல்லை. அத்தனை பேரும் யார் ஆட்சி காலத்தில்? ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில். இங்கே கொடியங்குளம் கலவரம் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? யார் தூண்டி விட்டது? எப்போ ஆரம்பிச்சது?
பஸ் நிறுத்தலைங்கிற பிரச்சனை எப்போ வந்துச்சு? அவங்க ஆட்சி காலத்தில் தானே. தேவர் வர்சஸ் தேவேந்திரருங்கிற சண்டையை உருவாக்கி அதன் மூலமாக தேவர் ஓட்டுகள் எல்லாம் அறுவடை செஞ்சு அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது யாரு? அதிமுக தானே. உண்மையா இல்லையா? நீ எங்கேயாவது தலித்துகள் பாதிக்கப்பட்டால் அதிமுக ஓடி வந்து காப்பாத்திருக்குதா? நான் சொல்றேன். இப்போ இந்த கௌசல்யா சங்கர் விவகாரம் இருந்தது, பட்ட பகல்ல எல்லாரும் முன்னாடியும் வெட்டிட்டு போனாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது. அவங்கள கைது செய்ய வைக்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருந்தது, எத்தனை அமைப்புகள் களத்தில் நின்று போராடிச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு வழக்கில் இழுத்தடிச்சு அது இதுன்னு நீதி பெறுவதற்கே ஒரு பெரிய போராட்டம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோகுல்ராஜ் கொலை வழக்கு. ஒரு பையனும் பொண்ணும் மீட் பண்ணுறாங்க, பொண்ணு நம்ம சாதி, பையன் வேற சாதி. இந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள கொண்டான்ல, அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிறான் இல்லையா? நான் வந்து ஏதோ தவறு சொல்கிறான், அந்த மாதிரி என் பேர் தவறு, நான் இதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அவனையே ரெக்கார்ட் பண்ண வச்சு ஒரு கொலை செஞ்சு, அதுக்கப்புறம் மக்கள் இயக்கங்கள் போராடி, பெரியார் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தலித் இயக்கங்கள், எத்தனை இயக்கங்கள், ஆக்டிவிஸ்டுகள் எத்தனை பேர் பேசணும், ஊடகங்கள் இவ்வளவு விவாதம் எல்லாமே அந்த விசாரணை வந்து அரசு நேர்மையை நடத்தலன்றதுக்காக போறாங்க. அரசுக்கு எதிராக போறாங்க. அரசு தலையிடல, கைது செய்யல, அவருக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. விஷ்ணு பிரியான்னு ஒரு டிஎஸ்பி இருந்தாங்க, ரொம்ப திறமையான ஆளு தான், படிச்சு வந்தவங்க தான், நல்ல திறமையான ஆளு தான். ஆனா அவங்களுக்கு வேலை செய்ய விடல. அவங்கள அதை மேல இருந்து விசாரணை நடக்க விடாம அழுத்தங்கள் வந்து தன்னுடைய கடமையும் செய்யணும், செய்ய முடியாமலும் ஒரு அழுத்தம். அப்போ இந்த அழுத்தம் எங்க இருந்து வந்திருக்கும்? மேலிருந்து வந்து அழுத்தம் தானே. தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. ஒரு தலித் அதிகாரி உள்ள வர்றதே கஷ்டம், டிஎஸ்பியா வர்றதே கஷ்டம். அவங்க இன்னும் டெவலப் ஆகி எஸ்பி லெவலுக்கு போகணும். ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க ஆரம்பத்திலே. அதுக்கு யாரு காரணம்? அப்போ யாராவது தலித் போராளிகள் வந்து அவங்க தலித்த அவங்க அப்படின்னு பேச வந்தாங்களா? இல்ல இல்ல. ராம்குமார் வழக்கு, ராம்குமார் ஒண்ணு இல்லைங்க, யுவராஜை கைது செய்யறதுக்கு எவ்வளோ நடந்தது, எவ்வளோ ஊடகங்கள்ல எவ்வளோ பேசியிருப்போம், சோசியல் மீடியாவில் எவ்வளோ டிஸ்கஸ் ஆகிருக்குது. இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி விவகாரம் நடந்தது, நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? இல்ல இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி இவரை வந்து மீட்பர் மாரி, இவரு தான் தலித்துக்கு பாதுகாப்பு மாரி பேசுறது எப்படி வாய் வருது தெரியலையே. ஏன் அந்த வாய் அப்படி வருதுன்னு தெரியலையே. கூச்சம் இல்லாம பேசுறாங்க. இந்த பக்கம் ஜெகன்மூர்த்தி முகாந்திரம் இருக்குது, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கவே கூடாதுன்னு ஏன் பயப்படுறீங்க? இன்னொன்று, அவரை காப்பாத்துறதுக்கு இவர் ஓடி வர்றாரு. இவர் ஏன் ஓடி வர்றாரு? அதிமுக செய்த எந்த தவறையும் இவர் விமர்சிக்கவே இல்லை. கோகுல்ராஜ் விவகாரமா இருந்தாலும் சரி, இன்னும் எந்த, நான் ஒரு 10-15 வருஷமா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அரக்கோணம் விஷயம், அரக்கோணத்துல ஒரு தலித் வந்து அடித்து கொல்லப்படுறார் வன்னியர்களால். நடந்துச்சா இல்லையா? ஓகே. அப்போ திரும்ப குரல் கொடுக்குறார். அவர் வந்து இதுக்கு எதிராக போராட்டம் பேசுறாங்க, களத்துல இருந்தாரு. உடனே போராட்டம் அறிவிக்கிறாங்க. இவர் ஓடி வந்து சொல்றாரு, அது சாதிய கொலை இல்லையா? பூவை ஜெகன்மூர்த்தி, அது சாதிய கொலை இல்லை, அது தனிநபர் முரண்பாடுங்கிறாரு. தனிநபர் முரண்பாடு வன்னியர் அடிச்சுக்கிட்டா வந்திருக்க வேண்டியது தானே. ஏன் தலித் மேல வருது? வன்னியர்லாம் சேர்ந்து அந்த சாதிய முரண்பாடு இல்லைங்க அப்படின்னா, இந்த பக்கம் 4 தலித்து, அந்த பக்கம் 4 தலித்து, இந்த பக்கம் 4 வன்னியர், இப்படி சேர்ந்து அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. வன்னியர்கள்லாம் சேர்ந்து ஒரு தலித் அடிச்சு கொள்றானே, அது மணல் கடத்தல் விவகாரத்துல. அப்ப நீ யார் பக்கம் நின்னீங்க? ஓடி வந்து காப்பாத்துறதுக்கு ஓடி வரீங்க யார? கொன்னவங்கள. இது சாதி பிரச்சனை இல்லைன்னு பேச வந்தவர் இவர். நான் பல நாளா கவனிச்சிருக்கிறேன், பல ஆண்டா கவனிச்சிருக்கிறேன். நீங்களும் ஒரு பத்திரிகையாளர், நானும் ஒரு பத்திரிகையாளர். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எந்த தலித் பிரச்சனைக்காக நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறார்? இல்ல சட்டமன்றத்துல என்ன பேசினாரு, என்னதான் பேசியிருக்கிறார்? இப்ப நாம ஒண்ணு பார்த்தோம், அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சு வந்தது. எல்லாரும் போய் பார்த்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்களுக்கு பேச்சுவார்த்தையை கூப்பிடல, எங்களுக்கு சீட்டே தரல, தேமுதிகவுக்கு 3 சீட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு 1 சீட்டு கொடுத்து தரல, நாங்கள் பேசணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஓடி வந்தீங்க. உங்கள் சொந்த பிரச்சனைக்காக உங்களுக்கு சீட்டு தரணுங்கிறத வந்தீங்களே தவிர வேறு எதுக்குமே வந்ததே இல்லையே. நீங்கள் தலித் தலைவர்னு நாங்கள் எப்படி அதை கன்சிடர் பண்ணுறது? ஒரு கட்சியின் தலைவருங்கிறதுனால கன்சிடர் பண்ணுறதா? எந்த செயல்பாடுமே இல்லையே. அப்போ அங்குள்ள மக்கள் ஒன்றும் இல்லைங்க. இந்த விஷயத்தை நான் விசாரிக்கும் போது அங்கே லோக்கல் உள்ள தலித் இளைஞர்கள், இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், தலித் இளைஞர்கள் தான் அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. தனுஷுங்கிற பையன் இருக்கான் இல்லையா, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க தான் மச்சி இங்கே இருந்தேன்னா உன்னை வந்து ஏதாவது செஞ்சிருவாங்க, இங்க இருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு. ஆமா, அவங்க லவ் பண்ண காலத்துல இருந்து நண்பர்கள், வேற ஒன்றும் இல்லை. தலித்துன்னு பிரிச்சு சொல்றது தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். அவனுடைய நண்பர்கள், அவன் அங்க பிறந்து வளர்ந்த பையன்றதுனால அவனுடைய நண்பர்கள் அவங்க தான் கூட இருந்து அவனை காப்பாத்தி தப்பிச்சு அனுப்பி வச்சது. அந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றாங்க,
பூவை மூர்த்தி செய்தது தவறுன்னு சொல்றாங்க அந்த பசங்க. அப்போ ஒரு தலைவரை எப்படி மதிக்க முடியும்? நீ ஒரு அம்பேத்கரிஸ்ட்னு எப்படி சொல்லிக்க முடியும்? அதுல வந்து எடப்பாடி பெரிய போராளி போலவும் இவரு ஒரு போராளி போலவும் சிலருக்காக சாதி பாசம் காரணமாக சிலர் நேசிக்க முடியும். நமக்கு அந்த நேசம்லாம் இல்லை. நம்ம நியாயத்தின் பக்கம் தான் பேச முடியும். நமக்கு அம்பேத்கர் தான் வழிகாட்டி, பெரியார் தான் வழிகாட்டி, மார்க்ஸ் தான் வழிகாட்டி. அதுல எதுலயுமே இது ஃபிட்டா வழியே இல்ல. அவரு இன்னொன்னு பாருங்க, இந்த விஷயத்துல ஒரு விஷயம் இருக்குது. பொண்ணு வேற சாதி, பையன் வேற சாதி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுல பஞ்சாயத்துக்கு போறது யாரு? ஏடிஜிபி ஜெயராமன், இவங்க மகேஸ்வரி, பூவை ஜெகன்மூர்த்தி, 3 பேரும் ஒரே சாதி. இது எப்படி இருக்குது? இதுல என்ன நியாயம் பேச முடியும்? இப்ப இவங்களுக்காக வாதாடுறவங்க எதுக்காக வாதாடுறாங்க? என்ன நியாயம் இருக்குன்னு வாதாடுறாங்க? இல்ல இதுல தலித் தலைவர்ன்றதுனால டார்கெட் செய்யப்படுறார் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி ஒரு வேல்யூவான தலித் தலைவரா அப்படின்றத பரிசீலிக்கணும்ல. இருக்கிறதுலே தலித்துங்களை சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒடுக்கிறத ஒரு சித்தாந்தமே வச்சிருக்கிற பாஜக, அந்த பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைக்கணும்னு துடிக்கிற அதிமுக, இவங்க 2 பேரும் கூட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு ஆளு, இவங்க 2 பேர் என்ன செஞ்சாலும் அந்த அநீதியை எடுத்து கூட்டணி கட்சியா இருந்தாலும் அது கேட்கலாம். அந்த எந்த நிபந்தனையும் இல்லாம அவங்க செய்யற எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்குற ஒரு நபர் தானே ஜெகன்மோகன். இந்தியா இந்து நாடாக ஆகுது என்றால் அதுக்கு உயிரை கொடுத்தேனும் தடுத்தாக வேண்டும்னு சொன்னவர் அம்பேத்கர். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உயிரை கொடுத்து அவங்களை ஆட்சியை கொண்டு வர வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்படி தலித் அரசியல்வாதி, தலித் போராளி, அம்பேத்கரிஸ்ட்னு சொல்ல முடியும்? எதுலையுமே ஃபிட் ஆகலையேங்க. இல்ல அவரு சொல்லிக்கிறது இருக்கட்டும், பாஜக எதிர்க்கிறோம், ஃபாசிஸ்ட் எதிர்க்கிறோம், சாதிய ஒடுக்குமுறை எதிர்க்கிறோம்னு சொல்ற ஆக்டிவிஸ்ட் பேர்ல இருக்கிற இவங்க எல்லாமே அவர் தலித் தலைவர். அவரை ஒருத்தர் தலித்துன்னு சொல்றாருன்னா அவங்களோட மோசடி பேர் வழியில் யாரும் கிடையாது. நான் வந்து கருத்துல இருந்து பேசல, யதார்த்தத்துல இருந்து பேசுறேன். பூவை மூர்த்தியார் இருந்தார், இவருடைய அண்ணன். நீ அவரை கூட நீங்க லிஸ்ட்ல சேர்க்கலாம். ஏன்னா அவர் தான் கட்சியை கட்டுறாரு. நீங்க அரசியல் ரீதியை விமர்சனம் பண்ணுங்க, இருக்கிற அதெல்லாம் வேற. அவர் லிட்டரலா அரசியல் செய்தார். அவர் சாதிய ஒடுக்குமுறைகள் எங்கெல்லாம் இருந்ததோ எல்லா பக்கமும் போனார். அன்னைக்கு உண்மையிலே சாதிய ஒடுக்குமுறைகள் இருந்தது. அதுக்கு எதிராக வட மாவட்டங்கள்ல தீவிரமா இறங்கி வேலை செஞ்சார். அவர் தான் வேலை செஞ்சார், அவர் தான் கட்சியை கட்டினார். அதில் கூட நான் ஒரு 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 வகையில ஏத்துக்குவோம், இன்னும் கூட நிறைய கூட ஏத்துக்குவோம். இவர் அப்படி எதுவுமே இல்லையே, அதன் தொடர்ச்சியை விட்டு இல்லையே. அந்த கட்சியை கையில வச்சிருக்கிறார், அதை வச்சு எம்எல்ஏ வராரு. அதை தாண்டி வேற என்ன நடக்குது? ஓகே, இப்ப கட்ட பஞ்சாயத்து செய்யறாருன்னு யார் சொல்றது? நீதிமன்றம் தானே சொல்லுது. செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது, செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்குது. செய்யலாமான்னு அர்த்தம், செஞ்சிருக்கேன்னு தான் அர்த்தம். ஓகே, அது நீதிமன்றம் அவங்க சொல்றது. நீதிமன்றம் சொல்லுது, நான் சொல்லல. எல்லா வகையிலையும் தப்பா இருக்குதுங்க. அப்போ எல்லா தலித்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் 1.5 கோடி தலித்துகள் இருக்கிறாங்க, எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்களா? ஏங்க விசிக்கில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நாகை திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவரை வந்து கைது பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஆதித்தமிழர் பேரவைன்னு ஒன்று இருக்குது, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக களத்தில் வேலை செய்யறாங்க, போராடுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ 4 பேர் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இல்லை ஒரு சாதி பிரச்சனைக்காக போராடும் போது அரெஸ்ட் பண்ணாங்களா? சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடும் போது அரெஸ்ட் பண்ணாங்களா? அப்படியும் இல்லை. இது முழுக்க சட்டவிரோதமானது, முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல ஒத்துழைப்பு கொடுக்க தானே சரியா இருக்க முடியும். அதுல நீங்க வந்து என்ன இதுல நியாயம் பேசுறது? தவறு இல்லைன்னா நீதிமன்றம் விடுவிக்க போகுது. உங்ககிட்ட ஏகப்பட்ட வக்கீல்கள் இருக்கிறாங்க. இல்ல, இந்த அளவுகோல் வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து வைக்கப்படுது. இதே வந்து திமுகவோட அமைச்சர் சேகர் பாபு அவர் வந்து அவரோட மகள் வந்து இன்னொரு இளைஞரை வந்து காதலிக்கிறாங்க. அந்த காதலுக்கு எதிர்ப்பா சேகர் பாபுவே செயல்படுறாரு. அந்த பையனை வந்து இல்லீகல் கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க, நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க, பல பொய் கேஸுகளை போட்டு அவரை ஜெயிலே முழக்க பார்த்துருக்குறாங்க. இது எல்லா முயற்சியும் வந்து சேகர் பாபு செஞ்சிருக்கிறாங்க. இது அந்த பெண்ணை வெளில வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து சேகர் பாபு மீது வந்து இப்படி ஒரு விசாரணையோ விமர்சனங்களோ எதுவுமே வரலையே. இவருக்கு மட்டும் இவர், ஏன்னா அவர் வந்து சாதி இந்து, இவர் வந்து தலித் அப்படின்னு ஒரு அதே மாரி தான் மா சுப்பிரமணியம் அவர் பேரும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து அடிப்பட்டது. அவர் எப்படி விசாரிக்கலையே, ஏன்னா அவரு தலித் இல்லை. இப்படி ஒரு ஸ்கேல் வந்து மாற்றி வைக்கப்படுது அப்படின்னு ஒரு விமர்சனம். அப்படி இல்லைங்க, சேகர் பாபு செய்தது தவறு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? நானும் நம்புறேன். நீங்களும் விமர்சனம் பண்ணீங்க, நாங்களும் விமர்சனம். உங்க சேனல்லையும் இது சம்பந்தமா சத்யபிரபுவே பேசியிருக்கிறாரு. நாங்களும் சத்யபிரபு கிட்ட பேசியிருக்கிறேன், பேட்டி எடுத்துருக்கேன். சத்யபிரபு தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவர் இல்லையா? அப்போ இந்த விஷயத்துல அவர் செய்தது தவறுன்னு கண்டிக்கிற துணிச்சல் உங்களுக்கும் இருந்தது, எனக்கும் இருந்தது. நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம், நம்ம நின்னோம். திமுக எது செஞ்சாலும் ஆதரிக்கணும் நம்ம நினைக்கல. இப்போ நீங்க வந்து இதே சேகர் பாபு முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாரு, ஆதரிச்சோமா? விமர்சனம் பண்ணோம், கடுமையான விமர்சனங்களை சொன்னோம். அவங்க அதை பத்தி பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அவங்க வந்து அடுத்தது சக்தி அது மாரியம்மனுக்கு பண்ணுவோம்லாம் சொன்னாங்க, அப்புறம் விட்டாங்க. ஆனால் விமர்சனங்கள் நம்ம செய்தோம். இதுக்காக போராட்டங்கள் நடந்திருக்குது.
விமர்சிக்காமலாம் இல்லை. அனைத்து சாதி அர்ச்சகர் விஷயத்தில் சேகர் பாபு செயல்பட சரியில்லைன்றது தான் எல்லாரோட சரியில்லைங்கிறது ஆமா இருக்குது. அப்போ நமக்கு யாரும் கண்டிக்காமல் இல்லை, விமர்சிக்காமல் இல்லை. ஒரு சாதி இந்து அப்படின்னு சலுகைலாம் யாரும் கொடுக்கல, எல்லாரையும் விமர்சிச்சிருக்கிறோம். தமிழிசையை விமர்சிச்சிருக்கிறாங்க, அவர் தலித்துங்கிறதுனால விமர்சிச்சாங்களா? அவருடைய அரசியல் தவறுன்னு விமர்சிச்சிருக்கிறாங்க. இது போல எல்லாரையும். இப்போ நீங்க மா சுப்பிரமணியனோட என்ன சொல்றீங்க? அவர் வந்து அந்த கைது செய்யப்பட்ட யாரு ஞானசேகரனுடைய தொடர்பில் இருந்தாரு அப்படின்னு சொல்லி, அந்த நேரங்களில் மாசு வந்து ஒரு அமைச்சர், ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருக்கிறாருங்கிற வகையில் எல்லா கட்சிக்காரனையும் தொடர்பில் இருப்பானா இல்லையா? அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குற்றவாளி, குற்றம் செய்கிறவன் எங்கே ஒளிஞ்சுப்பான்? அதிகாரத்தின் முன்னாடி போய் ஒளிஞ்சுக்க முயற்சி பண்ணுவானா இல்லையா? அப்போ தொடர்பு கொண்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சாங்க. இதுதானே அவன் குற்றம் செஞ்சிருக்கான்னு தெரியும். நீ யாரா கூட இருந்துக்கோ, நீ கட்சிக்காரன் சொல்கிறான், நிர்வாகின்னு சொல்கிறான், அதுவும் மறுத்துட்டாங்க. அவன் கட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி கட்சிக்காரனாலும் கூட நடவடிக்கை எடுத்தாங்க தானே. தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன? அப்போ தவறு யார் செய்தாலும் தவறு தான். நீ அதுக்கு முகாந்திரம் இருக்குதா? மா சுப்பிரமணியத்தின் மீது அவருடைய குற்றத்துக்கு தொடர்பு இருக்குது, முகாந்திரம் இருக்குதா? இது தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே முடியாதுல்ல, நீதிமன்ற கண்காணிப்பு பேர்ல ஆமா அந்த பேர்ல போட்ட சிறப்பு ஸ்பெஷல் கமிட்டியும் வந்து அதை விசாரிச்சிருக்காங்க. ஆமா அவங்க ஞானசேகரனும் விசாரிச்சிருக்காங்க. அதுல எதுவும் அவர் அமைச்சர் பேர் அடிப்படல இல்லையே. ஆனா இதுல யார் அந்த சாருன்னு சொன்னாங்கல்ல, அண்ணாமலை சொன்னாரு. யார் அந்த சாருன்னு கேட்டோம், அப்படி யாரும் இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல போன் வந்து ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததுன்னு சொல்றான். உண்மைதான்ன்றார், முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல வந்து கைது செய்யப்பட்ட சரத்குமார், புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த சரத்குமாரும் சரி, மகேஸ்வரியும் சரி, இவர் பேரை அவங்க தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது அது விசாரிச்சு தான் ஆகணும். ஆமா, அது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது. ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்துல இங்க கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டது, கடத்தல் செய்யப்பட்டதுன்றது உண்மைன்றது ஆதாரபூர்வமா தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இந்த வழக்கு வந்து இவ்வளவு தீவிரமா வந்து நடத்தப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த விசாரணையே தப்பு, காவல்துறை வந்து இது தப்பா அணுகுது. அந்த அம்மா பதற்றத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, கடத்தப்பட்டதா நினைச்சுக்கிட்டு. அப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. காவல்துறை தான் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு மோட்டிவோட இதை போய் அணுகுது. இதை இவங்களை திட்டமிட்டே வந்து ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து உள்ள கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லி அவர் இதை செஞ்சாரா இல்லையான்றது நீதிமன்றம் சொல்ல போகுது, அதில் அவருக்கு தொடர்பு இருக்குதா இல்லையான்னு. ஆனா இந்த கட்ட பஞ்சாயத்துல வந்து கலந்துருந்தோ அது அப்பட்டமா தெரியுது. இதுவே இல்லை, அது ஒரு விஷயமே இல்லை, அது குடும்ப பிரச்சனை, அது காதல் பிரச்சனை. இதை சுருக்கிறது இந்த காவல்துறையோட நடவடிக்கையே வந்து இது கேள்விக்குள்ளாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு வழக்கு வேகமா நடக்குது, ஒரு விசாரணை வேகமா நடக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பாராட்டணும். நீ தப்பு செஞ்சிருந்தா தண்டிக்கப்பட போறீங்க, தப்பு செய்யலைன்னா விடுவிக்கப்பட போறீங்க. சீக்கிரம் முடிஞ்சு போகுது, அவ்வளோதான, முடியுது. 6 மாசத்துல 1 வருஷத்துல முடிய போகுது, பிரச்சனை இல்லைல்ல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க என்ன சொல்லணும்? மற்ற வழக்குகளும் இது போல வேகமா நடத்துங்கன்னு சொல்லலாம். ஆனா வேகமா நடக்குதுங்கிறதுனால அதையே ஒரு குற்றம் போல நீங்க பேசுறீங்க, பதட்டப்படுறீங்களே. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.